எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அதிகமா ஜெபிக்க முடியல பாஸ்டர். ஆரம்ப நாட்கள்ல நாங்க நல்லா ஜெபம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு நான் ஜெபிக்க போனாலே எனக்கு தும்மல் வருது, தூக்கம் வருது, கொட்டாவி வருது. வேதத்தை படிக்கும் பொழுதே என்ன அறியாம தூங்கிடுறேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பைபிள் படிக்க என்னைக்கு உட்காருங்களோ அன்னைக்கு தான் தூக்கம் வரும். இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் மாம்சத்துக்குரிய மண்டலத்துக்குமான போராட்டம். அப்படின்னா இது எல்லாரும் மேற்கொள்ள முடியாது. இந்த போராட்டங்கள் யாருக்கு வரும்னா, தேவனோட நெருங்குற பிள்ளைகளுக்கு, ஆத்மா தாகத்தோட ஜெபிக்க விரும்புற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரோட கிட்டி சேர விரும்புற பிள்ளைகளுக்கு தான் இந்த போராட்டம் இருக்கும். இதை எப்படி மேற்கொள்றது? இதுல எப்படி நம்ம ஜெயம் எடுக்கிறது? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு ஆள் படிங்கம்மா. மனுஷர் நித்திரை பண்ணுகையில், நல்லா கவனிங்க, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷர் நித்திரை பண்ணுகையில். இப்ப நாம எல்லாம் எப்ப தூங்குவோம்? மேக்சிமம் நல்லா தூங்குற பிள்ளைகள் இரவு பாருங்க ஒரு 10 மணிக்கு மேல தூங்க போவீங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கம் இந்த 12ல இருந்து 3 மணி இல்லாட்டி 4 மணிக்குள்ள பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். நல்லா பாருங்க, அந்த நேரத்துலதான் அவங்க பாருங்க கனவுகள் சொப்பனங்கள் எல்லாம் வெளிப்படுறது இந்த அதிகாலை நேரத்துல. அதுவும் இந்த 12ல இருந்து 3 மணி வரையும் அந்தகார சங்கிலிகள், அந்தகார வான மண்டலங்கள், துரைத்தனங்கள் இன்னைக்கு உங்க வீடுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வருகிறது, கொட்டாவி கொண்டு வருகிறது. அதுபோல மந்திரங்கள், விழிசுனிய கட்டுகள், ஏவல்கள் எல்லாம் கிரியை செய்கிற நேரம் இந்த 12ல இருந்து 3 மணி வரையும். ஆனா ஒரு தேவ புள்ள ஜெபிக்கிற நேரம் 12ல இருந்து 3 மணி வரையும். ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற நேரம். அந்த நேரத்துலதான் நம்ம அதிகமா தூங்குவோம். இந்த நேரத்துலதான் சத்துரு வந்து களைகளை விதைக்கிறானா. சத்துரு யாரு? இன்னைக்கு பிசாசு. இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிக்க முடியாதபடி, நீங்க ஜெபிக்க விரும்பியும் வேதத்தை படிக்க பாருங்க விரும்பியும் படிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, இன்னைக்கு உங்களுடைய இருதயங்கள் அவனுடைய களைகளால நிரம்பிட்டு. இன்னைக்கு நீங்க ஜெபிக்க இந்த 12 மணிக்குள்ள வர்ற பிள்ளைகள் இரவு நேரத்துல காத்திருந்து ஜெபிக்க நீங்க ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணியாதான் 12 மணிக்குல இருந்து 4 மணிக்குள்ள நீங்க நேரத்தை பிக்ஸ் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகள் போனுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுபோல நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் அந்த நேரத்துல செய்யக்கூடாது. நீங்க பாக்குறது ஒரு சின்ன ரீல்ஸா தான் இருக்கலாம். நீங்க பேசுறது ஒரு போன்ல சும்மா ஒரு நார்மலான ஒரு போனா தான் இருக்கலாம். ஆனா அந்த நேரம் வான மண்டலங்கள் திறக்கப்படுறதால, அந்தகார சங்கிலிகள் பூமியில உலாவுகிறதால அவன் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள களைகளை விதைக்கிறான். அந்த களைகளுக்குள்ள நீங்க சிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தூக்கம், இன்னைக்கு கொட்டாவி, தும்மல்கள். ஏன்னா ஏசப்பாவோட கூட இருந்த இந்த அப்போஸ்தலர்கள் நல்லா கவனிங்க, 12 பேர் இருக்கிறாங்க. அதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் நல்லா கவனிங்க, 40வது வசனத்தை படிங்க. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம்னா என்ன? இன்னைக்கு நம்முடைய பாருங்க சரீரம். ஆவின்றது அது ஒரு வேற மண்டலம். நீங்க ஜெபிக்கதான் நீங்க நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும். ஆவிக்குரிய மண்டலம்னா என்ன பாஸ்டர்? மாம்சத்துக்குரிய மண்டலம்னா என்ன? அதை என்னால சொல்ல முடியாது. நீங்க உணர முடியும். ஜெபிக்கும் பொழுது உங்க சரீரத்துல ஒரு மாற்றம் இருக்கும் பாருங்க. பாவத்தை விடுவீங்க, பரிசுத்தப்படுத்த நீங்க விரும்புவீங்க. அது போல சில காரியங்கள் எல்லாம் நீங்க நல்லா தேவனோட நெருங்கி இருக்கும் பொழுது ஒரு பிரசனத்தை உணர்வீங்க. அந்த மண்டலம் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா மாம்சத்துக்குரிய மண்டலம்ன்றது நல்லா சாப்பிட, நல்லா தூங்க, உலக கதைகள் பேச. இன்னைக்கு பாருங்க, ஜெபத்தை விட வேதத்தை விட மத்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நேசிக்கிறீங்கன்னா அது மாம்சத்துக்குரிய மண்டலம். ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடி. நீங்க நித்திரை பண்ணும் பொழுது களைகள் வந்து விதைக்கப்படுது. இன்னைக்கு சத்துரு வந்து களைகளை விதைக்கிறான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை துக்கமூட்டுறான். என்ன செய்யறான்? உங்களை எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்துல இருந்து வேறு பிரிக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு இரவு நேரத்துல நீங்க போராடி ஜெபிக்க முடியல. நீங்க எல்லாரும் ஜெபிக்கிறீங்க, ஏன் உங்க ஜெபத்துக்கு பதில் வரல? வந்திருக்கோம்ல, ஏன் உங்களுக்கு போராட்டம்? ஏன் உங்களுக்கு உபத்திரவம்? ஏன் உங்களுக்கு அவமானம்? ஏன்னா நீங்க ஆவியில ஜெபிக்கிறது கிடையாது. நைட்டு ஃபுல்லா நல்லா ஒரு சாப்பாடு நம்முடைய சரீரத்தை திருப்தி ஆக்கிடுவீங்க. இல்லாட்டி நல்லா போன்ல மூழ்கி இருந்துட்டு போயிட்டு ஜெபிச்சா நீங்க நல்லா கவனிங்க, நீங்க எதை பார்த்துட்டு போய் எங்க தேவ சமூகத்துல போறீங்களா அங்க பிரசன்னத்துல நிரம்ப முடியாது.
இன்றையில இருந்து நீங்க இரவு நேரத்துல இதை ஜெயிக்கணும்னா அந்த 12 மணியோ 10 மணியோ நீங்க இரவு நேரத்துல, அதுவும் 12ல இருந்து 3 மணி வரையும் அந்தகார சங்கிலிகளை போராடணும்னா நீங்க போராடி ஜெபிக்கணும். போன் எல்லாம் ஓரம் தள்ளிடணும். வீட்டு வேலைகளை வேகமா முடிச்சிட்டு அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும். இந்த இரவு நேரத்துல ஜெபத்தினுடைய வல்லமை எப்படின்னா, இந்த பாருங்க, நீங்க அதிகமா ஜெபிக்க விரும்பணும்னா அந்நிய பாஷைகள். அதான் நீங்க 2 பேரும் கர்த்தர் நீங்களும் பக்தி விருத்தி உண்டாக பரிசுத்த ஆவியானவரை அனல் முட்டி அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க கண்களுக்கு தெரியாத மண்டலங்கள் உடைக்கப்படும். உங்க கண்களுக்கு தெரியாத கட்டுகள் உடைக்கப்படும். அதான் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம். நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. 5வது அதிகாரம் நீங்க 17வது வசனத்தை படிங்க. 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 19. ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆவியை அவிழ்த்து போடக்கூடாது. சத்துரு களை விதைக்கிறதுக்கு உங்க ஆவியை இடம் கொடுக்க கூடாது. அப்படின்னு ஆவினா என்ன? உங்க ஆத்துமா. அதுல உலக காரியங்கள், உலக படங்கள், நாடகங்கள், சீரியல்கள், அது போல இன்னைக்கு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த குப்பையெல்லாம் அது களை, சத்துரு விதைக்கிற களை. அதை நீங்க விதைச்சா நீங்க போய் இரவு நேரத்துல தனிச்சு ஜெபிக்க முடியாது. நீங்க பாக்குறது தப்பு இல்ல, ஆனால் அதுக்குள்ள உடன்பட்டு மூழ்கி போயிடக்கூடாது. அதை விட்டு நீங்க 12 மணிக்கு ஜெபத்துக்கு போறீங்கன்னா போதும் 11 மணிக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருங்க. அந்நிய பாஷையில் நிரம்பி உள்ள போங்க. ஜெபிக்கும் பொழுது போனை கொண்டு போகாதீங்க. அது போல உங்க சிந்தைகளை கொண்டு போகாதீங்க. வேற சிந்தனையில இருக்க போராட்டத்தை கொண்டு போகாதீங்க. தேவனு நீங்களுமா போறதுக்கு உங்க இருதயத்தையும் உங்க சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்தி உள்ள கொண்டு போங்க. அப்புறம் எப்படி தூக்கம் வருது, கொட்டாவி வருது எல்லாம் பார்க்கலாம். ஜெபிக்கும் பொழுது வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முழங்கால்ல நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆவியில அந்நிய பாஷைகளை கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க. தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா நடந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எப்படி உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் பாருங்க. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, அதே அதிகாரத்துல 5:6 படிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். எப்படியா? தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். நல்லா கவனிங்க. 12ல இருந்து 3 மணி வரையும் மற்றவன் தூங்குவான். கிறிஸ்தவ பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை, வானமண்டலங்களோட போராடுகிற பிள்ளை, ஊழியத்துல திறப்புல நிற்கிற பிள்ளை, ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இரவு நேரத்துல இந்த நேரத்துல சத்துருவோட போராடி ஜெபிக்கணும். போராட்டத்தை நீங்க மேற்கொள்ளணும். இல்லாட்டி உங்களால ஊழியம் நடத்த முடியாது. நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதனால சத்துரு களை விதைக்கிற அளவுக்கு நீங்க விட்டு கொடுக்காதபடி நீங்க உங்க இருதயத்தையும் உங்க சிந்தையையும் ஆத்துமாவையும் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க இந்த ஜெபிக்க இப்படி ஆரம்பிக்கும் பொழுதே போராட்டம் எல்லாம் ஓடிடும். கர்த்தர் உங்களை நிரப்பி, அவர் ஆவியானவர் உங்க ஆத்மாவையும் உங்க சிந்தை எல்லாத்தையும் பாருங்க பரிசுத்தப்படுத்தி உங்களை நிரப்பி புதிய வல்லமைகள், புதிய வரங்களை தந்து உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இதை தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல இன்னும் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது பண்ணா தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணும். உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை போல மற்றவங்களுக்கு இருந்தா இந்த வார்த்தைகளை பார்த்து அவங்க ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு நடக்க உதவியா இருக்கும். ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்க சிந்தைகள் பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you.